ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சிட்னி மைட்ஸ். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா ஒரு ஃபுட் ட்ரக் வந்திருக்கோம் இல்லை ப்ரோ? ஆமாம். ஸோ இந்த ஃபுட் ட்ரக் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி இன்றைக்கும் ஒரு பிளாக் டவுன் கிட்ட ஒரு ஃபுட் ட்ரக் கிட்ட வந்திருக்கோம். ஸோ அந்த ஃபுட் ட்ரக் பேர் வந்து ஸ்டீமி ஹவுஸ். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக வந்து ஆத்தென்டிக்கான சவுத் இண்டியன் ரெசிபீஸ் மட்டும்தான் வந்து மோர் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சவுத் இண்டியன்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வணக்கம் ஃபுட்ஸ் போனோம். அது வந்து மதுரை குசின், நம்ம பாண்டிய தேசம் பாண்டியன் குசின். இது வந்து திருச்சி, தஞ்சாவூர் ஸ்டைல், தஞ்சாவூர் இந்த சோழ தேசம் அந்த ஸ்டைலில். என்னடா ஏ when we walk through the door or when we get in through this driveway, we have this amazing seating place here with a heater on, with the outdoor view, which gives us a nice cozy vibe. We have ample amount of parking for people whoever wants to join. We can handle n number of crowds with this parking. Actually, we can play cricket as well because we tried playing a couple of minutes ago. So that was fun. So we have ample amount of parking, and here you can see we have our Steamy House, our food truck, which we are going to review and which we are going to showcase, review, try it, test it, and bring to you the authentic taste of South Indian food. எங்க போறீங்க? இது ஆக்சுவலா மெயினுக்கே தேவைப்படுது. ஓகே, கொஞ்சம் மைக்கு ஒரே ஒரு மைக் தான் இருக்கு. இல்ல லாஸ்ட் வீடியோல வந்து பிரசன்னாவை பார்த்துருக்கீங்க. நானும் பிரசன்னா மெக்டானல்ட்ஸ் சிப்ஸ் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். இப்போ வந்து சரத் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண வேண்டாம். vlogல ஃபர்ஸ்ட் டைம் தானே? vlogல ஃபர்ஸ்ட் டைம் பொன்னரசு, அப்புறம் மர்சுக் தெரியும்ல, கடைசியா தான் வந்து இந்த சேர்ந்தாரு நம்ம விநாயக் மகாதேவன். ப்ரோ இவருக்கு பிஜிஎம் போட்டிருந்தோம். இவருக்கு மர்சுக் தெரியும், மர்சுக் தான் ஓபன் பண்ணா. அந்த கவுண்டர் அடிச்சா மைக் அப்புறம் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் இல்லை நம்ம டின்னரு. వనకం ఫుడ్స్ కి వందరుపీంగా. నమస్కారం. మన తెలుగు ఆడియన్స్ కి సిడ్నీలో ఒక కొత్త ప్లేస్ స్టార్ట్ చేయబోతున్నాము. అదే మన స్టీమీ హౌస్ అనేసి అని చెప్పి ఇక్కడికి వచ్చేసి మనం ఈ ఫుడ్ తినేసి రివ్యూ చేద్దామనేసి అని చెప్పి వచ్చాము. రివ్యూ తొందరలోనే తెలియజేస్తాం. இங்க ஆல்ரெடி வந்து நான் 2 காஃபி குடிச்சிட்டேன். என்ன நிக்க வச்சிருக்காங்க. இன்னொரு 3 காஃபி குடிச்சு கடையை க்ளோஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். காஃபி நானே முடிச்சிருவேன் இன்னைக்கு. அநேகமா இந்த vlog தான் ஃபர்ஸ்ட் vlog. ஓகேவா, லாஸ்ட் vlog இதுதான். நமக்கு vlog பண்றதுக்கு நம்ம இருப்போம், ஆனா கடை இருக்குமான்னு தெரியல. இவருக்கு சீக்கிரம் ஏதாவது பார்த்து. ஆமா, அப்படியே புடிச்சிட்டே போனா சர்வஸ் வந்துற மாதிரி அப்படியே புடிச்சு போக வேண்டியதான். அந்த பாயாசம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு இப்பதான் செய்யறாங்க. ரொம்ப சீக்கிரம் கூட்டு விட்டாங்க வீடியோ எடுக்கிறாங்கன்ட்டு. அதனால காஃபி குடிச்சு வயித்துல போயிட்டு இருக்கேன். காஃபி குடிக்காத என்னெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி காஃபி குடிக்கிறீங்களா ப்ரோங்கிறாரு. ஏன்னா காஃபியை வாங்கிட்டு அவரு குடிக்கலாம். ஆமா, இவங்களுக்கு வாங்குறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா 1 more அப்படின்னு சொல்லிக்கலாம்னு பார்த்தேன். வேற ஒன்றும் இல்ல. நல்லா டீ ரொம்ப நல்லா இருக்கு. மைக்கு தூரமா இருந்தாலும் சரி, கிட்டக்க இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வந்து சூப்பரா இருக்கு. மசாலா வாசம், இந்த இலாய்ச்சி, கார்டமம், சின்னமன், யூ கேன் ஆல் ஸ்மெல் தட். ஸோ pretty good tea. Thank you. ஆக்சுவலி இந்த ஃபுட் ட்ரக் வந்து புதுசாக தான் ஓப்பன் பண்ணாங்க. 6 months தான் ஆச்சு. ஸோ அதான் ட்ரை பண்ணலான்னு வந்தோம். லாஸ்ட் வீக் வந்து சும்மா வந்து போனோம்ல, சும்மா வந்து ட்ரையல் பண்ணோம். பட் ட்ரையல் பண்ண வரைக்குமே உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அது சும்மா ட்ரைலர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு புடி தான், ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. அதே தான். ஆமாம். ப்ரோ உங்க பேர் மறந்துட்டேன். சுபாஷா ப்ரோ. இது ரிமோட் இருக்கா ப்ரோ? எங்க லைட்டுக்கு வந்து இவங்க கூட கொலாபரேஷன் எல்லாம் பண்ணல. ஏன்னா எங்கள் சேனலுக்கே ஒரு ப்ரமோஷன் தேவை. ஸோ அதனால அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறோன்னா, ரிமோட் எடுத்து எங்கள் சேனலை நாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அவ்வளோதான், வேறு வழி தெரியல. Jerome turns left now, then his face is coming black. அங்கிள், ஒரு மட்டன் பிரியாணி, அப்புறம் மைசூர் மசாலா தோசை, காரம் தூக்கலாம். extra spicy. Yeah. One podi idli, one medu vada.
அவ்வளோதான் இப்போதைக்கு. தென் எங்களுக்கு டேப் செப்பரேட்டாக வச்சுக்கோங்க அங்கிள். நாங்கள் ஒரே வாட்டி ஃபுல்லாகவே பே பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான்ல அங்கிள். டிட் யூ ஆர்டர் யுவர் வடை? இது வந்து எங்க டைம்ல வந்து இந்த படமே செம ஹிட். நான் சொல்றேன் அந்த லிரிக்ஸ் வரும்போது அவர் கண்ணை மட்டும் பாருங்க. என் சோகம் ஓகே. நீங்க பாக்காது என்னன்னா, நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல எப்படி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எல்லாரும் பிடிச்சி சாப்பிடுவாங்களோ அதே தான் இப்ப நாங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துக்கிறது என்ன தோசை? இது கார்லிக் பொடி தோசை. இது வந்து கார்லிக் வந்து நல்லா அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. தோசையும் நல்லா இருக்கு, புளிப்பா இல்ல, கரெக்டா கிறிஸ்பியா நல்லா இருக்கு. அண்ட் அது என்னது? அதை காட்டுங்க. அது என்னது? தெலுங்கு ஃபேன்ஸ்லாம் வந்துருங்க. మసాలా దోశ ఆర్డర్ ఇచ్చానండి. ఇది కొబ్బరి పచ్చడి, అల్లం చట్నీ సూపర్ గా ఉంది. ఇట్స్ గుడ్. வடை உண்மையிலுமே சூப்பரா இருக்கு. எல்லாத்துக்கும் சொல்றதுதான், பட் உண்மையிலுமே நல்லா இருக்கு. அதான். ஸோ இப்போ வந்து மட்டன் பிரியாணி வந்துடுச்சு. ஸோ ஃபைனல் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து சீரக சாம்பா பிரியாணிங்க. வாங்க 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 பேசுறப்ப கொடுக்குறோம். ஃபுட்டுக்கு ஒரு ரசிகர்னா பாட்டுக்கு இன்னொரு ரசிகர். பாட்டுக்கு ப்ரோ திஸ் ஈவன் த பீசஸ் ஆர் சோ டெண்டர். ஸோ இது வந்து அதான் தஞ்சாவூர் ஸ்டைல் செட்டிநாடு பிரியாணி ஸ்டைல் தான் அது. சூப்பர் மக்கா இருக்கும். அவர் அங்கிள் நான் ஒரு இது பாஸ் பண்றேன். ஒரு வடை ட்ரை பண்ணுங்க ப்ரோ. லைட் அவர்கிட்ட தான் ப்ரோ இருக்கு. பரத் இப்போ செய்யுங்களா? இனிமே நீ vlog கூட்டா சார் சொல்லுங்க. இல்ல தோசை உண்மையிலே சூப்பரா இருக்கு. என்ன நல்லா இருந்துச்சு? சீஸ் தோசை. சீஸ் தோசை. ஓகே. எனக்கு என்ன ஒரு சின்ன ஃபீல் இருந்தா சாம்பார் மட்டும் கொஞ்சம் லைட்டா குருமா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஓகே. வேற குறைகள் நிறைவுகள் அதான் bro, சூப்பரா இருக்கு. ஒரு தோசை சாப்பிட்டு காட்டுங்க. சாப்பிட்டு காமிங்க, டேஸ்ட் பண்ணுங்க. எவ்வளோ ரேட் கொடுங்க, ஸ்பைசி எவ்வளோ இருக்கு, மறுபடியும் வரலாமா வேணாமா? You tried the idli, நீ நல்லா பேசிட்டு இருக்க bro. நல்லா சூப்பரா. நான் நல்லா பண்றேன். நல்லா பண்றீங்க. சூப்பரா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. வாயில போட்டு ஆமா bro, உள்ள ஆல்ரெடி சாப்பிட்டோம் bro. நீ இதெல்லாம் எடிட் பண்ணி அந்த எக்ஸ்பிரஷன் இல்ல உண்மையிலேயே நல்லா இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. texture. எல்லாரும் சேர்ந்து என்னைய செஞ்சீங்கன்னா நான் என்னையா பண்ணுவேன்? ஃபேவரட் டிஷ் எது? எனக்கு வந்து வடை பிடிச்சிருக்கு. வடை நைஸ். பிரியாணி அதுல ஓட்டை இருக்கு. ஓட்டைக்கெல்லாம் மெதுவாடா டார்க் ஹியூமர்
இது டார்க் ஹியூமர்ல 18 ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இல்ல வடை நல்லா இருந்துச்சு. பிரியாணி சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து மைல்டா இருந்தது. What would you recommend to the customers? பரோட்டா நைஸ். இங்க பரோட்டா Why is it nice? பரோட்டா வந்து Smooth-ஆ, nice-ஆ சாஃப்ட்டா போதியா நைஸா இருந்துச்சா இல்ல எல்லாம் சொல்றீங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. டேஸ்டா இருந்துச்சு. பரோட்டா இது பரோட்டா சட்னில கொடுத்தாங்களா இல்ல சாம்பார் கொடுத்தாங்களா பாயா கொடுத்தாங்களா பாயா ஐயா ஐயா என் ஃப்ரெண்ட் வந்து பிரசன்னா மட்டன் பாயா கேட்டிருந்தாரு. பிரசன்னாவா? ஆமா அவர்கிட்ட நீங்க சஜஷன் திருப்பி நீ போ நீ வா பிரசன்னா யா ப்ரோ மட்டன் பாயா கேட்டிருந்தேன். பட் ஆனா அவர் அதுக்கு கேட்டாங்க இந்த மாதிரி தம்பி வெஜ் நான்வெஜ் அதுலயே புரிஞ்சிருச்சு. ஓகே இங்க வந்துட்டு ஓகே பாயா இல்ல பட் மட்டன் கறி இருந்துச்சுன்னு சரி ஓகே நான் மட்டன் கறியே சொன்னேன். பட் சூப்பரா இருந்துச்சு. டெண்டரா இருந்துச்சு பீஸ்லாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 10 நிமிஷமா மனப்பாடம் பண்ணேன். ஆமா ரெண்டு மைக் வேற கொடுத்துருக்காங்க. எது ஃபேவரட் ப்ரோ? இது பரோட்டா அண்ட் மட்டன் தட் வாஸ் மை ஃபேவரட். எது பிடிக்கவே இல்ல? எது பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். பட் maybe that cheese dosa could have been better. Cheese dosa. ஆமா. Yeah, I didn't like it that much. நல்லா எனக்கு சீஸ்னா பெருசா பிடிக்காது தோசையில. ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அண்ட் யா ஐ டென்ட் லைக் இட் தட் மச். அவ்வளோதான். அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க ப்ரோ இம்ப்ரூவ் ஆகுது? What tips could you give them to improve? Because you said it's not good. Maybe if they have like maybe cheese those like terla maybe they could add some onions or something to it. Like I felt it was very basic. So Onions. But onions add பண்ணா அது onion தோசை ஆயிடும்ல? onion தோசை ஆயிடும். பட் என்ன பண்றது சீஸ் onion cheese தோசை. அது ஆமா நான் ப்ரோ நான் சென்னையில இருந்து வந்தேன். நான் சீஸ் தோசைலாம் பெருசா சாப்பிட்டது. நீங்க புதுசா இது என்னடா வெஸ்ட்ல இல்ல மாதிரி சிட்னி தோசை ப்ரோ. சிட்னி தோசைனாலும் எனிவே சவுத் இந்தியன் கடை ப்ரோ. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்க வேண்டியதுதான். கேட்டு பார்க்கலாம் ப்ரோ. பால் கெட்டு போச்சுன்னு சீஸ் தலைவன் ப்ரிப்பேரா வந்திருக்கான். Vishal bro. Okay. இப்போ என்ன First பண்ண we have to smell. We have to like the smell. Acha smell. Aha. Smell is super. Okay. First. Kripala Manav. Kripala Manav. fan. Food reviewer. Kripala Manav. Dosa soft. Crispy outside, soft inside. With the cheese, it's giving extra bit of soft, and it's tasty for my palate. I'm not sure for everyone else, but it's tasty for my palate. Especially this red chutney here, it goes well with the dosa. But what is red chutney? As a food reviewer, you should be knowing, is that onion chutney or Yeah. what is it? So You go, you have to explain. I'll tell. Hey, this one. Tomato. Raw tomato chutney. He already prepared something to say. No, this is raw tomato chutney. If you give, yeah, okay. You take onions, bro. Yeah. Okay. And then you fry it until golden brown. Okay. Then you take raw tomato and please, and put little bit oil and fry it until the tomato is reduced to thick gravy. Okay. Then put everything into the mixture. Then blend the onions, the tomato and this thing. Then blend it nicely. Yeah. Okay. Then no chilies is added. Then what we get from the mixture from the cooker. Sorry, what is that called? Mixer is this consistency of chutney called tomato chutney. Yeah. It's really good. Awesome. Hey, clap, boys, clap. இங்க சட்னி இல்ல இவ்வளவு செஞ்சில சட்னி இங்க Chutney? Okay. Next. மச்சான் next நீ புடுகு. மச்சான். கொலி பண்ணியா? யார் கொலி பண்ணி ஆர்டர் பண்ணீங்க? தலைவன் பாப்பா. ஏய் செமையா இருக்கு. உட்காரவே மாட்டேன். ஆனா நான் எல்லாத்தையும் ப்ரோ நான் எல்லாத்தையும் இது பண்ணிப்போம் ப்ரோ. ஆனா என் தலைவன் சொன்ன வடை ஏன் பிடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இது வந்து பாப்புலர் ஸ்பாட் எல்லாம் இல்லை. பிளாக் டவுன்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். ஸோ பாப்புலர் ஸ்பாட்னா யூஸ்வலாக நம்ம இந்தியன் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ஹாரிஸ் பார்க்கோ இல்லை பாராமட்டாக் தான் போவோம். ஸோ
ஸோ பாப்புலரான ஸ்பாட்டுக்கு போகிறத விட நம்ம கடை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்பாட்டே பாப்புலராக மாற்றினாங்க. அதுதான் அவங்க கான்செப்ட்டு. ஸோ குவைட்டாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் வரலாம். பயங்கரமாக ஹைலி ரெக்கமெண்டட். ஃபில்டர் காஃபி இருக்குது மெயின். அந்த உடனே இங்கே ஃபில்டர் காஃபி தான். அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ? சொல்லிடுங்க கடைசியா வந்து டிஷ். பட் ஆனா ஆமாம், இதுதான் கடைசியாக வந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலி எல்லாருக்கும் ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணல. ஒன்றா ஆர்டர் பண்ணால் எல்லாரும் பிளேட்டில் எல்லாரும் ஃப்ரை போட்டு எல்லாம் சாப்பிட்டோம். మనకేమైనా పెద్ద ఫాలోయింగ్ ఉందా పాప? டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் எப்படி எல்லாரும் கை போட்டு ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ஹைலி ரெக்கமெண்டட். ஆனால் மெயினாக ப்ரோ அது யார் கேமரா? மச்சா give your phone மச்சா. for ப்ரோ 24 தானே இருக்கு. right. இது ப்ரோ ஓப்பன் ப்ரோ ரெடியா? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ப்ரோ இந்த மாதிரி அப்படி பண்ணா கொஞ்சம் மேல வந்து ஈஸியா வரும். வெளியில வந்து யாரும் குடிக்க நீ ஊதவே வேணாம். ஸோ கோலிஸோட ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் நாங்கள் ஓப்பன் பண்ண சொல்கிறோம். அந்த ரூல்ஸ் நாங்கள் சொல்கிறோம். 1 2 3 சொல்லும்போது 1 2 3 cheers. cheers uncle. cheers. கரெக்ட். அதுக்காக இப்போ கிராஷ் கோர்ஸ் ஓடிட்டு இது பண்ணுறது சீக்கிரமே கற்றுக்கிட்டு மைக் இல்லாமல் பேசிட்டு இருக்கான். 200 நம்பிக்கை தான் எவன்ட்டையாவது ஓப்பனாக இருக்கும். ஆமாம். ஸோ இதை பார்த்துட்டு யாராவது ஒரு நல்ல உள்ளங்கள் அவங்களோட இதுக்கு ஃபுட் பிளாகுக்கு இல்லை ஏதோ ஃபுட் ட்ராக்கு ப்ரொமோஷன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை கூப்பிடுங்க. சார்ஜ் பண்ண மாட்டோம். இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. இதெல்லாம் உங்களுக்காக தான், உங்களுக்காக மட்டும்தான். ஓகே, மறக்காமல் அந்த பொண்ணான கைகளால் எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உண்மையிலுமே நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு இதுதான் ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன். தேங்க்யூ ஸோ மச். வில் see you on the next video. Bye. Bye guys.